அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தால் தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜமாக இருக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர, இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க, குடும்பத்தை விட்டுடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது. பக்தி அவசியம். இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம். நம்ம தாய் தப்பம் கூட போனோம், அப்புறம் நம்ம தனியாக போனோம், இப்படிலாம் பக்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியே முடிவு இல்லை, ஞானம்தான் முடிவு. அந்த ஞானத்தை நம்ம தேடணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும், குரு சொல்படி கேட்கணும். அப்போ அந்த ஞானம் தெரியும். ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும், பிறப்பை தவிர்க்கலாம். ஒரு பிறவியில் இது முடிஞ்சிடுற காரியம் கிடையாது, பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு. அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா 3 விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது. எந்த தாய் தாப்பனும் கூட வரப்போதில்லை, அக்கா தங்கச்சி கூட வரப்போதில்லை, அண்ணன் தம்பி கூட வரல, புருஷன் பொண்டாட்டி கூட வரப்போதில்லை, சொத்து சுகம் கூட வரப்போதில்லை. மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கொண்டுக்கணும் வரோம், கொண்டுக்கணும் போகிறோம், அது தெரியறதில்லை. தெரியாதால இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு தான் இந்த பூமிக்கு வரும், புண்ணியத்தை கொண்டு தான் இந்த பூமிக்கு வரும். அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம். அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது 3ஐயும் தான் கொண்டு வரோமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல, சும்மா வரல, எதையும் கொண்டு போகாதையும் போகல. ஏதோ கொண்டு போய்க்கின்னு தாங்கிறோம், கொண்டுன்னு வந்துக்கின்னு தான் இருக்கிறோம். இந்த கொண்டுன்னு வர்றதும் கொண்டுன்னு போகிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் ஞானத்தை தேடுங்க. குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தைய போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. ஆனால் 10 வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டேங்க. ஏன்? ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலுக்கு செலவு பண்ணி மாற்றுறீங்க. அப்போது மாறணும், ஒரு இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. 1ஆம் கிளாஸ் படித்தது, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது, அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது, அப்புறம் காலேஜ் படித்தது, அப்புறம் வேலைக்கு போச்சு. அப்போ 4 பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது. அது வேலைக்கு போய் தானாக பழைக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதம் இருக்குது. அந்த 4ஐயும் கடந்தால் தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடத்துகிறோம். இதெல்லாம் பேசுகிறது எதுக்காகனா, பல பேருக்கு புரியாமல் பண்ணுறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கலான்னா, பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு. என்றைக்கு மரணம் வரும், என்றைக்கு ஜனனம் வரும் எவனாலையும் சொல்லவே முடியாது. நல்லா பேசினே இருப்பான், செத்து போயிடுவான். நல்லா நோயாப்பட்டும் கிடப்பான், 15 வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான். அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும். அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுக்கிறோம், இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன். வள்ளலார் சொல்லுவார், 3 குருடன் சேர்ந்து ஒரு யானையை பார்க்க போனால் அந்த யானையை தடவி பார்த்தான் ஒரு குருடன், வால் கட்சிது. அந்த குருடன் சொல்கிறான், அந்த வாழை தொட்ட குருடன் சொல்கிறான், தொடப்ப மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காது கட்சிது, முறை மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காலு கட்சி, உலக்க மாதிரி இருக்குது. ஆனால் 3 பேருமே யானையை பார்க்கல. அந்த மாதிரி குருடன் கதையாக ஆகிடக்கூடாது. ஞானம்ன்றது தெளிவானது, ஞானம்ன்றது தெரிஞ்சது, ஞானம்ன்றது அனுபவித்து சொல்லணும். அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு, நல்லது. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அனுபவித்து சொல்லு, சந்தோஷமான விஷயம். நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஒளறி கெடுக்காத எல்லாரையும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துங்குது. இங்கே வராங்க, அது பாவமாக இருக்குது நமக்கு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இதை என்னுடைய தயவோட பணிவோடு கேட்டுக்கிறேன். ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும். தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. தெரியாமல் கொடுக்காதீங்க. ஆத்மா வணக்கம் சாமி. கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல, இருந்தாலும் நான் பாடம் வாங்கிறதுனால இது உங்களாண்ட சொல்கிறேன். இது நீங்கள் தெளிவு சொல்லாமா வானதை அப்புறம் முடிவு பண்ணிடலாம். சொல்லுங்க.
போன மாதம் 24ஆம் தேதி எங்கள் சித்தி தவறிட்டாங்க. அதுக்கு 2 பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஒரு பொண்ணு பெரம்பூரில் இருக்காங்க, அவங்க வர முடியாத சூழ்நிலை. ஒரு பொண்ணு கூடவே இருக்காங்க, அவங்களால பார்க்க முடியாது, தெரியல, சின்ன பொண்ணாக இருக்காங்க. அவங்க உயிர் போகிற ஸ்டேஜ். நான் 1 மாதமாக 1.5 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் போய் பார்க்கல, எனக்கு விருப்பமே இல்லை, பார்க்குறதுக்கு தோணவும் இல்லை. அது என்னன்னு தெரியல. அடுத்தது எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ காலில் வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்கக்கா, அக்கா, அம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னாங்க. நான் உடனே போய் ஐயாவை நினச்சின்னு விபூதி எடுத்துக்கின்னு கிளம்பி போயிட்டேன். போய் பார்த்ததில் அவங்க ஸ்டேஜ் போகிற ஸ்டேஜ் தான் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு இழுத்துன்னு இருந்தது. எனக்கு அவங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, வீட்டு வேலை தான் செஞ்சாங்க. ஆனால் 10 ரூபா கூட பிரயோஜனமாக கிடையாது. இது வரைக்கும் கஷ்டம் தான் பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு நல்ல வழி காமிச்சாங்க. அந்த ஒரு நன்றிக்கு அவங்களுக்கு போய் நான் அந்த சடங்கெல்லாம் செஞ்சேன். ஐயாவை நினச்சி விபூதி வச்சுட்டு அப்பா அவங்க கூடவே தான் இருந்தேன். விடிய காலில் 3 மணிக்கு உயிர் பிரிஞ்சுது. அந்த துடிப்பு பார்த்து எனக்கு ஐயா சொன்ன ஒவ்வொரு பாடத்துலேயும் உள்ள உணர்வு அதில் நான் நேராக பார்த்தேன். அந்த அனுபவத்தை சொல்லலாம் அப்படின்றதுனால நான் ஐயா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு அந்த துடிப்பை வந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து துடிக்குது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து எதுவுமே வேலை செய்யலை. அந்த துடிப்பு அந்த கத்துறது வந்து அந்த சவுண்டு மட்டும் காதில் ஒய்யுது. எனக்கு அந்த இடத்துல படுக்க கூட முடியல என்னால். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், வேறு யாரும் கிடையாது. அது கொஞ்ச நேரத்துக்கு துளசி தீர்த்தம் கொஞ்சம் குடுப்பாட்டி ஐயாவை நினச்சி அப்பா நல்ல மாதிரியாக கொண்டு போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒன்றும் சேர்த்து வச்சுக்கல, என்னவோ தெரியல, நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்சது இது செய்கிறேன், இது சரியோ தவறோ தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு தீர்த்தம் ஊற்றினேன். 3 மணிக்கு 3:10க்கு உயிர் பிரிஞ்சிச்சு. அது சரியா தவறான்னு தெரியல சாமி எனக்கு. அது ஏமா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா. உயிர் வலிச்சிருந்ததை கொலை பண்ணிட்டு வந்துட்டு சரியா தான் அவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. சாமி அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. முடிவு ஸ்டேஜ் தான் நானே போய் பார்த்தேன். எனக்கு அந்த எண்ணமே வரலை, அவங்கள பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அட இன்னும் கூட அவங்க காமிச்ச வழியில் நம்ம கொஞ்சம் தெளிவாக ஒரு தெளிவாக ஒருத்தருக்கு 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமையாக இருக்கிறோம். அதே வீட்டு வேலை தான் நானும் செய்கிறேன். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏன் இல்லை? இத்தனைக்கு 2 பொண்ணு கட்டி கொடுத்தாங்க, சம்பாதிச்சாங்க, மாதம் 10,000 கூட சம்பாதிச்சாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரியல. அவங்க புரோஜனம் இல்லாமல் போயிட்டாங்கல்ல. ஆனால் நல்லது செஞ்சாங்கன்ற ஒரு எனக்கு மனசில் பட்டதுனால போனேன் அந்த இடத்துக்கு. அந்த சடங்கெல்லாம் செஞ்சேன். ஆனால் தூரம் இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி முடித்தேன். அது தவறாக சரியாக தெரியல. என்னால் முடிஞ்ச அன்னதானமும் அவங்களுக்கு செஞ்சு போட்டேன். 4 பேர் சாப்பிட்டு போக சொல்லியும் செஞ்சேன். இவங்க சடங்கு அவங்க பொண்ணு பண்ணாங்க, இருந்தாலும் கூட இருந்து செஞ்சேன். அது தப்பா சரியா? நான் பாடம் வாங்கியிருக்கேன், 4 பாடம். அது தெரியலையே, அதனால் உங்களாண்ட கேட்கலாம் தான் சாமி. நல்ல விஷயம் தான்மா, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சார். இல்லாதவங்க யாரும் ஆளையில் எடுத்து செய்ய ஆள் இல்லைன்னா சில விஷயங்களை நாம் தாண்டி தான் ஆகணும். ஆமாம். எல்லாம் இருக்கிறவனுக்கு யாரும் போகக்கூடாது, நான் தான் செய்வேன் அவசியம் இல்லை. யாரும் இல்லை, எடுத்து செய்ய ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நாம் துணிஞ்சே செய்யலாம். அதனால் எந்த பாவமும் வராது, நல்லது தான் நடக்கும். அதில் எந்த வருத்தமும் வேண்டாம். எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அதனால எனக்கு கேட்கணுன்னே மனசில் இருந்தது. ஆனால் அந்த உயிர் போகும்போது பார்க்கும்போது எனக்கு என்னால் அதை பார்க்க முடியல. அந்த துடிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த துடிப்பு எனக்கு அந்த உணர்வை கொடுத்தாங்க. எனக்கு இது ஒரு பாடம் எனக்கு. ஆனால் இது ஒரு அனுபவமாக தான் நான் அனுபவித்தேன். இதை நான் எல்லாருக்கிட்டும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் சாமி. இது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்காங்க. தவறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் போனோம்? ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் துடிச்சாங்க. அந்த துடிப்பை வந்து 3 மணி தான் ஆஃப் ஆச்சு. அந்த சவுண்டை கம்மியாயிடுச்சு. இந்த சவுண்டு காதில் நான் தரையில் அப்படி படுக்கலாம், தலை வலிக்குதுன்னு படுக்கலான்னு படுக்கவே இல்லை, கண்ணை மூடலை. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அடங்கிச்சு. அடங்கினது இந்த துளசி தீர்த்தம் ஊற்றினேன். எதுவோ சரியோ தவறோ தெரியல, தெய்வமே நல்ல மாதிரியே கொண்டு போகும், அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நினச்சி தான் ஊற்றினேன். சந்தோஷமாக எனக்கு அவங்க போனது எனக்கு மனசு நிறைவு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த பூமியில் பிறந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை அனுபவித்து பிறந்தாங்கன்னு புரிஞ்சுக்கினேன். இனிமேல் அவங்க நல்ல மாதிரியாக போட்டோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நல்லதும்மா, நல்லது, நல்ல விஷயம்தான். ஒரு உயிர் பிரியும் போது ஏன் இவ்வளோ துடிப்பு? எல்லாரும் அந்த துடிப்பு அடைகிறாங்களே ஏன் அப்படின்னா, உயிர் பிரியும் போது அது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, போக போகிறோன்னு முடிவாயிடுச்சு.
ஆனால் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் இல்லாத போச்சு. கை கால் ஊந்துடும், படுத்து படுக்கை ஆடுவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்ச மாதிரியே போயிட்டா வேறு வேதனைப்பட போதே கிடையாது. ஆனால் உடலை விட்டு இந்த உயிர் பிரியணும் முயற்சி பண்ணோம். ஆனால் போகக்கூடாதுன்னு என் மனசு நிற்கும். ஏன்னால் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எதையுமே நான் நல்லது அனுபவிக்கலை, எல்லாமே நல்லது தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நல்லது தான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை வருது? அந்த கேள்விகள் தொடர தொடர என்ன ஆகுனா இந்த ஆயுள் படுக்க நீண்டுக்கினே போவோம். இதுதான் அங்கே நடக்கிற விஷயங்கள். இந்த மன ஓட்டம் ஒடுங்கி, இந்த மன ஓட்டம் ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த போராட்டம் படிப்படியாக குறையும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா நாமளே புரிஞ்சுக்கலாம். இவங்க போராடினுங்கிறாங்க, யாருக்கிட்ட எமங்கிட்ட போராடிங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா கெட்டவன் போராட மாட்டான், அவனை ஊந்த அடி வாங்கின்னு கம்முன்னு போயிடுவான். ஆனால் நல்லவனுக்கு ஒரு போராட்டம் வரும். அதனால தான் இங்கே பெரும்பாலும் நல்லவன் ஈத்துன்னு போய் நிற்பான். ஏன்னா அங்கே ஒரு நியாயம் கேட்குறான், யார்கிட்ட எமங்கிட்ட. நான் நல்லதண்டா பண்ணேன், மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணலையே, எனக்கு ஏன் அப்படி ஒரு நிலை வருதுன்னு முன்னாடி அவன் கண்டுக்க மாட்டான்னு தெரியும். அங்கே ஒரு போராட்டம் நடக்க இந்த நாளும் இந்த நேரமும் நீண்டுக்கிட்டே போகும். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இங்கே அவங்கள ஆசுவாசப்படுத்தணும். அதுக்கு தான் சாவரவங்க முன்னாடி திருவாசகம் படி, திருவம்பாவை படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் அவன் கற்றுக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஓதக்கூடிய இந்த திருவாசகமும் அவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவன் காதில் போய் பூந்ததுன்னா அவன் நிம்மதி, ஓ இவ்வளோதானா, இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோன்னு அவன் அந்த பிடிமானத்தை, அந்த போராட்டத்தை விட்டுட்டான்னு சொன்னால் அவன் அப்படியே நிசப்தமாகிடுவாங்க. இப்படி உயிர் அமைதியாக பிரியணுன்றது தான் ஒவ்வொரு ஆன்மா உயிர் பிரியுது முன்னாடி அங்கே உயிர் பிரியுதோ இல்லையோ செத்தவனுக்கு முன்னாடியாச்சு அந்த திருவாசகத்தை படிக்க சொல்கிறது. எல்லாரும் தெரிஞ்சே போய் முடியறதில்ல, அவன் கதை தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் முடிவு நல்லபடியாக முடியணுன்றதுக்காக தான் திருவாசகம் படிங்க, சித்திரப்பாடு படிங்க, திருவம்பாவை படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏதோ ஒரு வார்த்தை, எல்லா வார்த்தையும் திருவாசகம் மொத்தமாக படித்தா கூட புரியாது. ஆனால் ஒரு சொல்லு சுருக்குன்னு அவன் மனசை பிடிச்சிச்சுன்னா இந்த புடிமானத்தை, இந்த போராட்டத்தை நிறுத்திடுவான். நிறுத்தினா அந்த ஆத்மா நிசப்தமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கும். சரிப்பா சாவதான முடிவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா ஒதுங்கிடும், எல்லாமே படிப்படியாக டக்கு டக்குன்னு ஒதுங்கிடும். இது அங்கே நடந்தே தீரணும். அதை யாராவது பண்ணாங்கன்னா அது நல்ல விஷயம்தான். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் எங்கள் அம்மா விட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது தட்டி கொடுத்த மாதிரி ஒரு பேச்சு, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வழி காமிச்சாங்கன்னா நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு கூட்டு போய் விட்டுட்டு அவங்களால நான் எனக்கு நல்லா இருக்கிறேன். அந்த ஒரு நன்றி கடனுக்கு எங்கள் அப்பா எனக்கு வழி கொடுத்தான்றது நினச்சின்னு தான் நான் போனேன். அதே மாதிரி அப்பா நான் செஞ்ச தப்பான்னு கேட்டப்போ எனக்கு வந்து ஒரு செகண்டு என் இல்லத்தில் வந்து உட்காந்து ஏஞ்சி போயிட்டார். அந்த ஒரு உணர்வை நான் உணர்ந்த பிறகு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காரு, அப்போ நான் செஞ்சது கரெக்டாக. அவங்க அழுதாங்க, எனக்கு நீ இந்த இது கொடுத்தே நான் அவங்க அழுதாங்க. அப்பா வந்து எனக்கு அப்பா நான் செஞ்ச தப்பா சரியாக தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லுப்பான பிறகு ஒரு செகண்டு வந்து உட்காந்து ஏஞ்சி போயிட்டாங்க. எனக்கு அதே பெரிய விஷயமா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நான் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன், என் குருநாதருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் நல்லா பாடம் பண்ணுங்க, எல்லாமே பலன் கண்டிப்பாக கிடைக்குது. இதுதான் ஆத்மானுக்கு சாமி. நன்றி சாமி. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு
தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.